ரைஸ் வேணா விட்டுலான மாதிரி நான் யோசிச்சேன். நான் சுகர் சால்ட் கொஞ்சம் டஃப் அப்படின்ட்டு. அப்போ ஒயிட் ரைஸுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் என்னங்கிற ஒரு கொஸ்டின் உங்களுக்கு எழும். ஸோ அதை ரிசர்ச் பண்ணுறப்போ 48 days ஐ லேர்ன்ட் எவ்ரி திங். ஃபர்ஸ்ட் டேலாம் இட்லி வந்து கல்லு மாதிரி வந்துச்சு. அப்புறம் ரைஸ் வந்து நம்ம பானையில் வச்சோம்னா தண்ணியாக வாட்ரி மாதிரி வந்துடும். குக்கரில் வச்சோம்னா களி மாதிரி ஆயிடும். ஷாப்பில் வந்து சாப்பிட்டேன், எனக்கு அந்த மில்லட்டில் சாப்பிட்டேன். பட் அதே மாதிரி எனக்கு வீட்டில் போயிடும். நீங்கள் எனக்கு நாளைக்கு வந்து குக்கரி கிளாஸஸ், இன்னைக்கு அந்த பொண்ணு கால் பண்ணி சொல்லு டுமாரோ யூ ஷுட் டீச் மீ வெஜ் ரோல் பிரியாணி. அப்புறம் வீட்டில் பண்ணி பார்த்தது அவங்க எனக்கு ஃபீட்பேக் கொடுக்குறப்ப என்ன பசங்களாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆண்டி பண்ணுற மாதிரி இல்லை, டிஃப்ரெண்டாக கொடுக்கலாமேன்ட்டு கோரிகேட்டட் பாக்ஸ் மாதிரி வச்சு ஃபாயில் கண்டேன். ஸோ இப்போ நீங்கள் ஒரு டெஸ்கில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் சரி, ஏர்போர்ட்டுக்கு போனாலும் சரி, நீங்க ஜஸ்ட் ஓபன் பண்ணி ஈஸிலி அசசபிள் பீவரேஜ் ஸ்டார்ட் பண்ண. ஃபர்ஸ்ட் நம்ம பானகம்னு அதுல வந்து லைமு, அப்புறமா சுக்கு பவுடி, இலச்சி பவுடர் அண்ட் வெல்லம். அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு தேர்ஸ்ட் பஞ்சர் மாதிரி இருக்கும். அது ஒன்று. அது போக மோரில் எப்படி பண்ணிடுவோம்னா, குக்கும்பர் போட்டு ஒன்று பண்ணுவோம், அது பட்டர் மில்க்கு. ஆஸ் யூஷுவல் மோர் அடிச்சுட்டு அது இஞ்சி பச்சை மிளகாய் போட்டு அது ஒரு மோர், அது நீர் மோர்னு. அது ஃபர்ஸ்ட் நான் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு ஒரு 2-3 சாலட். அது ஸ்வீட் பொட்டேட்டோலாம் யோசிக்கவே யாரும் யோசிக்கவே மாட்டாங்க. ஐ ஸ்டார்டட் கிவிங் ஸ்வீட் பொட்டேட்டோ சாலட். ஈவினிங் வந்து தோசையில வந்து பிளெயின் தோசை கொடுக்காம அதுல பீஸா தோசை. எங்களோட ப்ராசஸே என்ன பிளான் பண்ணோம்னா, ஷுட் நாட் யூஸ் ஒயிட் சுகர், நோ வீட், நோ மைதா, நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ். அப்புறம் எனக்கு ஸ்டேக் ஆச்சு. அதுக்கப்புறம் திருநெல்வேலி அங்கே ஒரு நான்வெஜ் கடையில் வந்து சிக்கன்லாம் கூட உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் குடிப்பாங்க. அரோமா ரொம்ப நல்லா இருக்கும். ஈவன் கேர்லெஸ் பீப்புள் ஆல்சோ வில் டூ எவ்ரிதிங் இன் கோகனட் ஆயில். தென் ஐ தாட் வை டோன்ட் வி டூ வித் கோகனட் ஆயில். Hello all, very warm welcome to our channel Dear Women. And இன்னைக்கு நம்ம Dear Womenலாம் யாரை மீட் பண்ண போறோம் அப்படின்னா வந்து மில்லட் மேஜிக் மீலுடைய ஃபவுண்டர் ஆதி ஈஸ்வரி மேம் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. நான் உங்ககிட்ட அவங்களோட மீலுடைய சீக்ரெட் பத்திலாம் நான் லைவா நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். ஸோ வெயிட் பண்ணாம செக்மெண்ட்குள்ள போயிடலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. உங்களை பார்த்தாலே ஒரு பாசிட்டிவிட்டி வருது மேம். ஸ்மைல்லேயே அந்த பாசிட்டிவிட்டி எங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இந்த ஒரு ப்ராசஸ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ஏன்னா வந்து மில்லட்ல வச்சு ஒரு டிஷ் அப்படின்னா எல்லா ஹோட்டல்லையும் வந்து 1 or 2 டிஷ்ஷஸ் வந்து கிடைக்கும். ஆனால் அதை வச்சு ஒரு என்டையர் ஹோட்டல் ரன் பண்ணும் போது அந்த ஐடியா உங்களுக்கு எங்கேருந்து மேம் ஸ்டார்ட் ஆச்சு? To be honestly telling, 2014ல one religious war சாய்பாபாக்காக வேண்டியிருந்தேன். அப்போ வந்து 48 days you are not supposed to take either sugar or salt or rice, white rice. So being a South Indian, நம்ம என்ன யோசிச்சோம்னா, ரைஸை வேணா விட்டுலான மாதிரி நான் யோசிச்சேன். நான் சுகர் சால்ட் கொஞ்சம் டஃப் அப்படின்ட்டு ஐ தாட் ஆஃப் குவிட்டிங் ஒயிட் சுகர் ரைஸ். அப்போ ஒயிட் ரைஸுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் என்னங்கிற ஒரு கொஸ்டின் உங்களுக்கு எழும். பீங் சவுத் இண்டியன் யூ காண்ட் ஈட் 3 times ஸ்வீட் ஃபுட். ஸோ அதை ரிசர்ச் பண்ணுறப்போ அப்போ இந்த மாதிரி அவேர்னஸ் கிடையாது மில்லட்டை பற்றி. ஐம் டாக்கிங் அபவுட் 2013 and 14. ஸோ ஜஸ்ட் நெட்டில் பார்க்குறப்போ சிறுதானியம், தட் இஸ் மில்லட்ஸ். தென் ஓகே மில்லட்டுன்ட்டு ஆசையாக எல்லா மில்லட்டும் வாங்கி வச்சாச்சு. ஒரு ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டேலே கண்ணை நமக்கு தள்ளிடுச்சு. பிகாஸ் இட்ஸ் அ வெரி டைனி கிரைன் அண்ட் இனிஷியலி இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் கிரைன் நோன் டு அவர் மேன்கைண்ட். ஸோ இப்போ இருக்கிற மாதிரி நிறைய யூடியூப் சேனல்ஸில் வந்து குக்கிங் வீடியோலாம் இப்போ கிடையாது மில்லட்ஸில். ஸோ நானாகவே ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு தான் கற்றுக்கிட்டேன் நான். ஸோ அந்த மில்லட்ஸை வாங்கியாச்சு. அதில் ரொம்ப டைனி கிரெயின் இருக்கிறதுனால இப்போ நார்மல் ஒயிட் ரைஸ் மாதிரி கிடையாது. ஸோ மெயின் திங் how to cook, how many hours you have to soak, அந்த மாதிரி நிறைய technically I found very little difficult, but I'm very passion in cooking. Okay. And one fighter also like that. One fighter means one yentu. Okay. How it doesn't come, we have to make it out like that. So I tried out, and
frankly speaking, 48 days I learned everything. ஃபர்ஸ்ட் டேலாம் இட்லி வந்து கல்லு மாதிரி வந்துச்சு. அப்புறம் ரைஸ் வந்து நம்ம பானையில் வச்சோம்னா தண்ணியாக வாட்டரி மாதிரி வந்துடும். குக்கரில் வச்சோம்னா களி மாதிரி ஆகிடும். தென் ஐ டிட் ஸோ மெனி ரிசர்ச் ஆன் திஸ். மற்றவங்களுக்குலாம் ஒயிட் ரைஸ் பண்ணுவேன். எனக்கு மட்டும் அந்த 48 days 3 hour டே டைம் ஃபுட்டுமே நான் வந்து ஓகே. அப்போ அதை பண்ணப்போ எனக்கு ஐ ஃபெல்ட் வெரி லைட் அண்ட் வெரி எனர்ஜெட்டிக் during the time when I am consuming millets. Then I thought such a wonderful grain. இதை பற்றி டீட்டெயில்ஸ் ஏன் மக்களுக்கு கொண்டு போகக்கூடாது? அப்போ நம்மளை மாதிரி இந்த ஏஜில் நிறைய மாம்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, பிள்ளைங்களுக்குலாம் பண்ணி கொடுக்க தெரியலாமேங்கிறப்ப யோசிக்கிறப்ப ஆக்சுவலி ஐ எம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியர். ஓகே. டீச்சராக இருந்தேன் பாலிடெக்னில் 8 years. ஆஃப்டர் மேரிட் டு மை ஹஸ்பண்ட் ஐ காட் roam around India, all India, like that, Calcutta, Hyderabad twice, Madurai, like that. So அந்த டீச்சர் இந்த மைண்ட் இருந்ததுனால என்னன்னு தெரியாது, நான் நினச்சேன் why don't we take cookery classes? Okay. So in and around Mylapore, me and one of my friend together made that cookery classes. Basic steps. அந்த ரைஸ்லாம் மொத்த மாதிரி களி மாதிரி வந்துச்சு இல்லையா, அந்த ரைஸ் மில்லட் ரிலேட்டடான எல்லாமே மில்லட்ஸ். எப்படி நீங்கள் மில்லட்டில் இட்லி பண்ணணும், எப்படி மில்லட்டில் தோசை பண்ணணும், எப்படி ஆப்பம் பண்ணலாம், எப்படி இடியாப்பம் பண்ணலாம், அப்புறம் எப்படி நம்ம நார்மலாக ஒரு ரைஸை வடிக்கிறதுக்கு எப்படி. ஏன்னா ஐ ஸ்ட்ரகிள் தட் ஒன்லி ஃபர்ஸ்ட் டைம் வெரி லாட். இட் டுக் மீ மோர் தென் 1 week. ஆனா நிறைய பேருக்கு சாப்பிடணும்னு ஆசை இருந்தாலும் அது எப்படி குக் பண்ண அத சேம் திங். இப்போ நீங்க பானையில வச்சீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி கஞ்சி மாதிரி கஞ்சிக. பிகாஸ் திஸ் மில்லட்ஸோட என்னன்னா யூனிக் கேரக்டர், இட் ஹாஸ் மோர் ஃபைபர். அப்போ தண்ணியெல்லாம் சேர்ந்து கஞ்சி கொத்திக்கிட்ட மாதிரி ஆயிடும். ஸோ நீங்க வடிச்சாலும் என்ன ஆகும்னா அந்த சாதம் வந்து ஸ்டிக்கியா இருக்குமோ ஒழிய உங்களுக்கு வந்து அந்த உதிராவோ அல்லது கொஞ்சம் நார்மலாக சாப்பிட்ற கன்சிஸ்டன்சில வராது. யூ நீட் லாட் ஆஃப் எஃபர்ட் அண்ட் யூ ஷுட் நோ சம் நாலேஜ் அபவுட் இட். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து வடிக்கணும். அதனால நான் யோசிச்சேன், ஒரு மக்களுக்கு வந்து ஒரு ரசம் சாதமோ, ஒரு எலுமிச்சை சாதமோ, ஒரு தக்காளி சாதம், பசங்களுக்கு ஒரு பன்னீர் புலாவ், ஏதோ ஒன்று வந்து அவங்க பசங்க மீன்ஸ் தேர் ஓன் கிட்ஸ். ஸோ அவங்களுக்கு இந்த மில்லட் பண்ணி கொடுக்கலாமே. யூ டோன்ட் பிலீவ் 10 set of students I have taken the cookery classes along with my this thing. அப்போ நான் வந்து ஆக்சுவலாக பார்த்தா பிரியாணியாக ரெடி பண்ணவே இல்லை. ஒன் லேடி கேம், சம் ஷாப்பில் வந்து சாப்பிட்டேன், எனக்கு அந்த மில்லட்டில் சாப்பிட்டேன், பட் அந்த அதே மாதிரி எனக்கு வீட்டில் போயிடும். நீங்கள் எனக்கு நாளைக்கு வந்து குக்கரி கிளாஸஸ், இன்னைக்கு அந்த பொண்ணு கால் பண்ணி சொல்லுது டுமாரோ யூ ஷுட் டீச் மீ வெஜிடபிள் பிரியாணி. இட்ஸ் குவைட் சேலஞ்சிங். ஆனால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஐ ட்ரைட் இட். ஸோ பிகாஸ் ஐ ஹாவ் நைஸ் குட் ஹேண்ட் அண்ட் பேஷன். ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்க எல்லா வியூஸ்க்கும் சொல்றது அப்படிதான், உங்களுக்குள்ள இருக்க பொட்டன்ஷியல் உங்களுக்கே தெரியாது. அவங்க என்ன சொன்னாங்க மேம் அந்த ஃபர்ஸ்ட் டைம் பண்ணி பார்த்துட்டு அப்படியே ஆசம். நான் என்ன பண்ணுவேன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து பிரிண்ட் அவுட் கொடுத்துருவேன். அவங்க முன்னாடியே சமைப்போம், அவங்களே சாப்பிட்டுக்கலாம், வீட்டுக்கும் எடுத்துட்டு போயிடலாம். அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு அந்த கடையில் உள்ளதை விட ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. அப்புறம் வீட்டில் பண்ணி பார்த்தது அவங்க எனக்கு ஃபீட்பேக் கொடுக்குறப்ப என்ன பசங்களாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆண்டி பண்ணுற மாதிரி இல்லைன்னு. ஸோ மை டீச்சிங் இதுக்கு வந்தாங்களா குக்கிங் கிளாஸஸ், தே மோட்டிவேட்டட் மீ. மேம் ஒய் டோன்ட் யூ ஸ்டார்டிங் மில்லட் வந்து அவ்வளோவா இல்லை சென்னையில், 1-2 பேர் தான் இருக்காங்க, நீங்கள் ஏன் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு தே மோட்டிவேட்டட் மீ. அப்போ நான் வந்து ஒரு ப்ளேஃபுல்லாக ஒரு 350-400 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 3 கேர்ள்ஸோட நான் மட்டும் தனியாக ஸ்டார்ட் பண்ணேன். பட் இப்போ 3 branches ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. 3 branches. Thank you so much. Not only not only 3 branches, 9 items தான் இருந்துச்சு. எக்ஸ்க்ளூசிவ் லஞ்ச் மாதிரி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். எக்ஸிக்யூட்டிவ் லஞ்ச் மாதிரி வெரைட்டி ரைஸ், சாம்பார் சாதம், தயிர் சாதம், பாயாசம், லைக் தட் 8 items. ஐ எம் வெரி ஷுர் தாண்டி போயிட்டு இருக்கு. இல்ல நான் என்ன பிளான் பண்ணேன்னா யூ ஸ்டார்டட் டூயிங் அ பீன் ஆண்டர்பிரனர், பட் நாட் லைக் தட் ஒன் அமாங் த ஹண்ட்ரட்ஸ். யூ ஷுட் பி யூனிக் வாட் யூ ஆர் டூயிங் ஃபார் தட் சொசைட்டி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், அவங்களோட லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ்லாம் இருக்குது, அதுலேருந்து ஹவு டு ஓவர் கம் தட் லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ் அதெல்லாம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஹவு டு ப்ரெசென்ட் த ஃபுட், அந்த ப்ரெசன்டேஷனாக எப்படி ஃபுட்டை கொடுக்கணும். இப்போ நம்ம அந்த வென் ஐ எம் டாக்கிங் அபவுட் 2015 அந்த பாலித்தீன் கவரில் சுற்றி கயிறை வச்சு கட்டி வச்சுருப்பாங்க. அப்போ வந்து நீங்கள் அதை ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே உங்களுக்கு போதும்னு ஆயிடும். ஸோ வாட் ஐ தாட் அதை வந்து டிஃப்ரெண்டாக கொடுக்கலாமேன்ட்டு கோரிகேட்டட் பாக்ஸ் மாதிரி வச்சு ஃபாயில் கண்டெய்னர். ஸோ இப்போ நீங்கள் ஒரு டெஸ்கில் ஒர்க் பண்ணிட்டுனாலும் சரி, ஏர்போர்ட்டுக்கு போனாலும் சரி, நீங்கள் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி ஈஸிலி அசசபிள் அண்ட் ப்ரெசன்டேஷன் ரைஸ். ஓகே. ஸோ ப்ரெசன்டேஷன் அண்ட் டேஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் அண்ட் வாட் யூ கால் அஃப்கோர்ஸ் தட் குவான்டிட்டி ஷுட் பி கன்வின்ஸ் த கஸ்டமர்ஸ்.
இதுதான் என்னோட இது. அப்போ ஸோ 9 months. அதுக்கப்புறம் கிராஜுவலாக அப்போ எல்லாமே லேடிஸ் தான் இருந்தது. அப்புறம் ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணோம். ஈவினிங் ஸ்டார்ட் பண்ண 10 o'clock வரைக்கும் லேடிஸ்க்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதுனால நான் ஸ்டார்டட் ஹையரிங் த பாய்ஸ். ஓகே. அப்போ யோசிச்சோம் மார்னிங் அந்த ஒரே 350 450 ஸ்கொயர் ஃபீட்லேயே 8 ஐட்டத்தில் ஸ்டார்ட் பண்ணேன். 3 meals per day. ஒரு மீல் 100 rupees கொடுக்கறதுக்கு நான் 150 rupees ஆட்டோ செலவு வச்சுட்டு போவேன். ஏன்னா அந்த என்னோட குக்கிங் கிளாஸ்க்கு வந்தாங்களே அவங்களே எனக்கு குரூப் வாட்ஸ்அப் வச்சேன். ஸோ வேர்ட் ஆஃப் மவுத் தான் ஸ்ப்ரெட் அவுட் ஆயிடுச்சு. அப்போ அதை யாராவது கஸ்டமர்ஸ் சொன்னாங்கன்னா நாங்கள் தான் முதல்ல இனிஷியல் இப்போ ஒரு 2 பசங்க வச்சிருந்தோம், அது பத்தாது. ஏன்னா அந்த டைம் ஸ்பேன் வந்து உங்களுக்கு 1 hourக்குள்ளே யூ டு கிவ் எவ்ரி பீப்புள். ஸோ நீங்கள் இங்கேருந்து அடையாருக்கு போகிறதுக்குள்ளே இன்னும் பசங்க யாராவது கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பீரியட்ஸ் போகிறப்ப நான் என்ன பண்ணேன், இந்த மாதிரி நானே போயிருக்கேன். என் ஹஸ்பண்ட் காரில் போயிருக்கேன். நான் ஆட்டோ செலவழிச்சு 100 ரூபா மீல் அப்போ வேணும் 1 தான் கொடுத்துட்டு இருந்தோம். 100 ரூபா மீலை கொடுக்குறது 150 ஆட்டோ போய்க்கலாம் போயிருக்கிறோம். ஸோ பிகினிங்கில் வந்து ஐ நெவர் பாதர்ட் அபவுட் நம்ம மணி வருமா வராதா ப்ராஃபிட்டாக கிடையாது. வி ஆர் டூயிங் சம் குட் திங் that should be useful for the society. அப்புறம் டின்னர் கொண்டு வந்தோம், அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வந்தோம், அப்புறம் அண்ணா நகரில் ஓப்பன் பண்ணோம், அப்புறம் ஆழ்வார்பேட்டில் ஓப்பன் பண்ணோம். அதுக்கப்புறம் கிராஜுவலாக ஒரு சாலட் கொடுக்கலான்னு யோசித்தோம். அப்புறம் மில்லட்லேயே புல்காஸ் கொடுக்கலான்னு யோசித்தோம். மில்லட் புல்காஸ்ங்கிறப்போ உங்களுக்கு வந்து மில்லட் ஃப்ளார் வந்து ரைஸ் ஃப்ளார் மாதிரியே இருக்கும். அப்போ கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதை ஓவர் கம் பண்ணுறதுனா கொஞ்சம் பைண்டிங் வீட் போட்டுக்கிட்டோம். அதை சாஃப்டாக பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், R&D தான் மெயினாக நமக்கு. ஒரு டிஷ் பண்ணுறோன்னா அது நாட் as it is like that like don't come. You have to do lot of research and develop and உள்ள ஒரு எந்து இருக்கணும் நீங்கள் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி we started. அது டின்னர் அதுக்கப்புறம் யோசித்தோம் எல்லாரும் வந்தவங்களாம் என்ன சொல்லுவாங்களா, எங்கள் ஏரியாவில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, எங்கள் ஏரியாவில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அப்போ எவ்ரிவேர் ஐ கான் கோ. பட் ஸ்டார்டிங்ல வந்து உங்களுக்கு தோணி இருக்கா இந்த மாதிரியான வரவேற்பு நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்ற? இல்ல டெஃபினெட்லி நாட். ஏன்னா மில்லட் வந்து மோஸ்ட்லி ஸ்டில் the people are having one misconception. ஒபிசிட்டி இருக்கவங்க தான் சாப்பிடணும், அல்ல டயபெட்டிக் இருக்கவங்க தான் சாப்பிடணும். ப்ராப்ளம் இருந்தா மட்டும் தான் நம்ம மில்லட்ஸ்லாம் எடுத்துக்கணும். எஸ் தட் இஸ் ராங். நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம உணவே மருந்துங்க தான் என்னோட கான்செப்ட். நீங்க என்ன டயபெட்டிக்கா இருந்தா நீங்க என்ன மாத்திரை மருந்து எடுத்தாலுமே நீங்க வந்து வாட் யூ ஆர் ஈட்டிங், when you are eating and how you are eating is a matter. So how you are giving the food, அந்த ஃபுட்டையே நம்ம வந்து ரொம்ப மேஷ் பண்ணி கொடுத்தாலும் அதில் வந்து உங்களுக்கு வந்து பிளட் சுகர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வேக வச்சு அதில் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் போட்டு தட் ஷுட் ரீச் த பீப்புள் லைக் வெஜ் புலாவ். அப்போ குலையாத ஃபுட்டோ அரைச்சி இட்லி சாப்பிட்டா கூட உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு டயபெட்டிக்கெல்லாம் ஆகாது. நார்மல் உள்ளவங்க சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு இதை கொண்டு வரணுங்கிறனால எனக்கு அப்போவே இருந்து இப்போவும் எனக்கு சேலஞ்ச் தான். To get the people first time to my restaurant is a big challenge. Like you people know, they will ask me நீங்க என்ன challenge face பண்ணீங்கன்னா still I am facing the same challenge. People will hesitate to come first time to my restaurant. Okay. But I am so much confident. Once they come, they keep on coming and they tell the other friends. They will also come. ஓகே. இப்போ மில்லட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 30-40 ஏஜ்க்கு மேலே இருக்கவங்க தான் அதிகமாக சாப்பிடுவாங்க. ஆனால் நம்ம ஃபர்ஸ்ட் பேசின மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை இருக்கவங்க தான் வந்து எனக்கு உடல்ல இந்த பிரச்சனை இருக்கு நான் மில்லட்ஸ் எடுத்து பண்ணுவாங்க. பட் அந்த நீங்க ஸ்டார்ட் பண்ண டைம்ல வந்து யங்ஸ்டர்ஸை கவர்றதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணீங்க? அது என்னென்ன பண்ணோம்னா நாங்கள் வந்து நைட்டு வந்து தோசை ஸ்டார்ட் பண்ணோம்ல, அதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணிட்டேன், பீவரேஜஸ் ஸ்டார்ட் பண்ணேன் ஃபர்ஸ்ட். நம்ம பானகம்னு அதில் வந்து லைமு, அப்புறமா சுக்கு பவுடி, இலச்சி பவுடர் அண்ட் வெல்லம். அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு தேர்ஸ்ட் பஞ்சர் மாதிரி இருக்கும். அது ஒன்று. அது போக மோரில் எப்படி பண்ணிடுவோம்னா குக்கும்பர் போட்டு ஒன்று பண்ணுவோம், அது பட்டர் மில்க்கு. ஆஸ் யூஷுவல் மோர் அடிச்சுட்டு அது இஞ்சி பச்சை மிளகா போட்டு அது ஒரு மோர், அது நீர் மோர்னு. அது ஃபர்ஸ்ட் நான் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதை பண்ணோடனே இந்த சில ஆஃபீஸ் கோயர்ஸ்க்குலாம் என்ன ஆயிடுச்சுன்னா மத்தியானம் புல்கா கொடுத்தோம் இல்லையா, ஒரு புல்கா வாங்கி சாப்பிட்டு அந்த பீவரேஜஸ் நல்லா லைக் பண்ணாங்க. அப்போ யோசிச்சேன் ஏன் அந்த பீவரேஜஸ் கூட நம்ம ஏன் ஸ்டார்டர்ஸ் இது சாலட் பண்ணக்கூடாது. ஸோ சில யங்ஸ்டர்ஸ் வந்து ஒன்லி தே வில் கோ ஃபார் சாலட்ஸ். அதுக்கு ஒரு 2-3 சாலட். அது ஸ்வீட் பொட்டேட்டோலாம் யாரும் யோசிக்கவே மாட்டாங்க. ஐ ஸ்டார்டட் கிவிங் ஸ்வீட் பொட்டேட்டோ சாலட். அப்புறம் ரிச்சி ரெட் மீன்ஸ் கேரட் அண்ட் பீட்ரூட் ஸ்டேப்பனை கட் பண்ணி அதில் ஆப்பிள் போட்டு அதில் க்ரஷ்டு வால்நட் போட்டு கொஞ்சம் சாட் மசாலா போட்டு அந்த மாதிரி ரிச்சி கேரட் சாலடு. ஸோ யாராவது பீப்புள் வந்து ஒரு சாலட் மட்டும் லஞ்சுக்கு சாப்பிட்லன்னா தே கேன் கோ ஃபார் இட். இதெல்லாம் யங்ஸ்டர்ஸ்ட்டை வந்து இந்த ஐடி எம்ப்ளாயீஸ், பேங்க் எம்ப்ளாயீஸ் அவங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிது. ஓகே. ஏன்னா என்னோடது வந்து ஒரு புல்கா 4 பீஸ் சாப்பிட்டீங்கன்னா ஒரு கிரேவி கொடுத்தீங்கன்னா டோட்டலாக 150 to 185 தான் இருந்துச்சு. தட் டைம் ஐம் டாக்கிங் அபவுட் 8 years பேக். இப்போ நீங்கள் வெளியே எங்கேயும் வாங்கினீங்கன்னா யூ டு பை த புல்கா செப்பரேட் அண்ட் கிரேவி செப்பரேட். அப்போ மினிமம் 300-350 ஆகும். ஸோ தேர் வெரி கன்வீன்ஸ்டு and they are very comfortable also. Okay. பட் இந்த ரேட்டுக்கு உங்களால எப்படி மேம் கொடுக்க முடியும்? மில்லட்ஸ் எல்லாமே ரேட் அதிகமா இருக்கு. நம்ம போய் கடையில வாங்குறோம்னாலே வந்து மில்லட்ஸ் வந்து ரொம்ப ரேட் அதிகமா இருக்கு. That's what I am telling. Beginningல வந்து you no need to need a profit.
You first you have to base form the customer base. அது இல்லாமல் you are doing something useful for the societyங்கிறப்போ நீங்கள் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணலாம், எந்த மாதிரி தேவைப்படலாம். மத்தியானத்தில் அவங்களுக்கு தினம் they will get bored இல்லை, ரைஸ் வச்சு சாம்பார் சாதம். நான் வந்து வெரைட்டி ரைஸாக தான் கொடுப்பேன். சாம்பார் சாதம், தயிர் சாதம், ஒரு நாள் புளியோதரை, ரசம் சாதம், ஒரு நாள் எலுமிச்சை சாதம், தக்காளி சாதம், அது கூட தயிர் சாம்பார் மஸ்ட். ஆனால் யூ திங்க் ஜஸ்ட் எவ்ரிடே யூஆர் ஈட்டிங் ரைஸ், ரசம், சாம்பார், வில் கெட் போர். அதே இடத்துல நான் வந்து ஒரு 10-15 கிரேவி வச்சுக்கிட்டோம்னா ஒவ்வொரு நாள் புல்கானா அவங்களுக்கு தெரியாது. ஒரு 3 pieces புல்கா கூட ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு 250 ml கட்டோரியில் யூ வில் கெட் சம் வெஜிடபிள்ஸ், பாலக் பன்னீர். நான் வந்து என் பசங்களுக்கு என்ன பண்ணோம் அதே ரெசிபியில் கொடுப்பேன். ஸோ நோ நீட் ஆஃப் ஹாட் பர்னிங்ஸ் அண்ட் ஆல். கடாய் பன்னீர், பாலக் பன்னீர், கடாய் வெஜிடபிள் அண்ட் கேப்சிகம் பீனட் கிரேவி, veg kurma, chettinad mushroom gravy, like that, so on. So the people won't get bored of eating my pulkas. Still, it's a huge hit, my pulka lunch combo. Along with enna 4 piece pulka kuda you can have some variety rice. Appo you can have a full meal mari. Instead of ஒரு பெரிய தாலி வாங்கி சாப்பிடுறத விட யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து புல்கா சாப்பிட்டு தயிர் சாதம் சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி சாலட். அப்புறம் ஈவினிங் வந்து தோசை. தோசையில வந்து பிளெயின் தோசை கொடுக்காம அதுல பீஸா தோசை, கார்ன் சீஸ் தோசை, செட்டிநாடு மஷ்ரூம் தோசை. ஸோ வேறெவர் யூ கோ நார்மலி ஒரு பிளெயின் தோசை சாப்பிடுவாங்க, அல்லது கீ ரோஸ்ட் சாப்பிடுவாங்க, பட்டர் தோசை சாப்பிடுவாங்க, ஊத்தப்பம் சாப்பிடுவாங்க. நீங்கள் அதுலேயே பீஸா கேள்விப்பட்டிருப்பாங்க. பீஸா தோசை அப்போ ஐம் டாக்கிங் அபவுட் தட் 2014-15 இட்ஸ் a huge hit. இப்போ சில குழந்தைங்க வர்றவங்களுக்குலாம் அது லைக் பண்ணுவாங்க பீஸா தோசைன்னா. அப்போ அந்த பேரண்ட்ஸ் வர்றப்போ குழந்தைங்களும் வரணும் என் கடைக்கு, அவங்களையும் நம்ம அப்புறம் ப்ரௌனி அண்ட் மெயின் திங் ப்ரௌனி இஸ் ஹியூஜ் ஹிட். ஷாப்லயே அதான் வந்து ஒரு யூனிக்கான ஒரு டிஷ். இப்போ வந்து நிறைய பேர் வந்து யூடியூப் பார்த்துட்டு நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சிறுதானியத்துல ப்ரௌனி பண்றதா இருக்கட்டும், பீஸா பண்றதா பண்ண. பட் அந்த டைம்ல பண்ணதுன்றது வந்து ஒரு புதுவிதமான ஒரு விஷயம் தான். அந்த தாட் ப்ராசஸ் எங்க இருந்து மேம் வந்துச்சு? இல்ல அது வந்து ஐ காட் ஒரு குட் பேக்கர். ஓகே, நானும் நல்ல பேக் பண்ணுவேன். பட் மைதால பண்ணியிருக்கிறேன். மேமுக்கு வராத கலையே இல்லை போல. மைதால பேக் பண்ணியிருக்கிறேன். அப்போ என்ன பண்ண நானும் ஒரு டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, வி ஆர் வெரி கான்ஃபிடென்ட். என்ன சொல்றது, எங்களோட ப்ராசஸே என்ன பிளான் பண்ணோம்னா should not use white sugar, no wheat, no maida, no preservatives. ஓகே, நோ கலர்ஸ் ஆல்சோ. இதுதான் எங்களோட வந்து நாங்கள் பண்ணணும்னு யோசித்தோம். அப்போ நம்ம வீட்டு மைதா இல்லாமல் என்னோட பேக்கர்கிட்ட நான் பேசி அந்த ப்ரௌனியை நாங்கள் அந்த மாதிரி ராகி ஃப்ளாரு அப்புறம் டாப்பியாக்கா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எப்படி பண்ணலான்னு யோசிக்கிறப்போ அது எங்களுக்கு வந்து 30-40 ட்ரையல்ஸ். யூ டோன்ட் பிலீவ். ஓகே, அந்த இப்போ நீங்கள் கேட்டால் கூட நான் மற்றதெல்லாம் கஸ்டமர்ஸ் சொல்லிடுவேன். ரைஸ் எப்படி உதிரா வருது, சாம்பார் சாதம் எப்படி இருக்குன்னா எல்லாம் சொல்லுவேன். என் ப்ரௌனியும் பீஸா பேஸ் பண்ணி யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். Signature dish is a lot of effort is behind that. My hard work. It's not easy to find out that it will melt like anything. Okay. அதுக்கு என்ன ப்ரொபோர்ஷன்ல போடுறோம், அதுல ஒயிட் சுகர் எவ்வளவு போடுறோம், சாரி ஒயிட் சுகர் இல்லாம நம்ம நாட்டு சக்கரை எவ்வளவு போடுறோம், பட்டர் எவ்வளவு போடுறோம், பேக்கிங் டைம் எவ்வளோ, ஒவ்வொரு 40 வாட்டி பண்றப்ப எத்தனை ஃபார்முடேஷன் இருந்திருக்கும், அவ்வளோ பண்ணி கரெக்டா ஒரு ஃபார்முலாவை ஃபிக்ஸ் பண்ணி அதை கொடுக்கணுங்கிறப்ப இட் இஸ் a huge challenge. ஸோ அது பீஸாலாம் அதுக்கப்புறம் பீஸா கொண்டு வந்தோம். பீஸா தோசைக்கு அப்புறம் பீஸா பேஸ் பண்ணி அது தின் கிரஸ்ட் மாதிரி இருக்கும். பிகாஸ் ஆப்வியஸ்லி no wheat, no maida, so no fluffing will come. It will be thin crust pizza. So I made a thin crust pizza kind like that. அதுக்கும் huge hit இருந்துச்சு. இப்போ என்னோட மெனு எப்படி இருக்குன்னா obviously it should convince the entire family. See, suppose our family is coming with 2-year-old girl and 85 years tata also should be convinced. எல்லாருக்கும் ஏத்த மாதிரியா? இப்போ தாத்தாக்கு வந்து சாஃப்ட் கல் தோசை இருக்குது, குழந்தைங்களுக்கு வந்து நம்ம பீஸா இருக்குது. பீஸா இல்லைன்னா கூட நீங்க வந்து ரைஸை வந்து நீங்க தயிர் சாதம் கூட எங்க குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதில் நாங்கள் மாதுளம்பழம் போட்டுருப்போம், பட்டர் போட்டு மேஷ் பண்ணுவோம், பால் போட்டு பண்ணி தயிர் அந்த மாதிரி உங்களுக்கு நார்மல் தயிர் சாதம் மாதிரி இருக்காது. வெளியே நீங்க சம்டைம்ஸ் வாங்கினீங்கன்னா புளிக்கும், இது அப்படிலாம் இருக்காது. ஓகே, ஸோ எது கொடுத்தாலுமே நான் அதை பார்த்துட்டு ரிவ்யூஸ் சொல்ற ஒரே ஐட்டம், வாட் எவர் இட் இஸ் வாட் யூ ஆர் கோயிங் டு டூ இட் வித் ஃப்ரம் யுவர் என்து அண்ட் சின்சியராக பண்ணணும். ஹார்ட் ஒர்க், நெவர் காம்ப்ரமைஸ் த டேஸ்ட். ஹார்ட் ஒர்க், சின்சியாரிட்டி, நெவர் காம்ப்ரமைசிங். அதுதான் என்னோட தாரக மந்திரம். இப்போ ஒன்னு இல்லைன்ட்டு அதுக்காக எதுவும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. மில்லட்டை பொறுத்த வரைக்கும் அதுல ஒரு டேஸ்ட் இருக்கும். பட் வந்து நம்ம பீஸா அப்படிங்கிறதுக்கு அதுல ஒரு டேஸ்ட் இருக்கும், நார்மல் பீஸா. இது ரெண்டுத்தையும் சேர்க்கும் போது அந்த டேஸ்ட் நீங்க கொண்டு வரதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க? அதுதான் அந்த பேஸ் கொண்டு வரப்ப ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் சாஃப்டான தின் கிரஸ்ட் மாதிரி கொண்டு வந்துட்டோம். அதுலதான் நாங்க வந்து நம்ம கொஞ்சம் ஆல்மண்ட் ஃப்ளவர் போடுவோம், டாப்பிகா ஃப்ளவர் ஆட் பண்ணுவோம், ராகி பாஜ்ரா கொஞ்சம், மில்லட்ஸ் கொஞ்சம் பர்சன்டேஜ் அதை மிக்ஸ் பண்ணிட்டு அது மேல டாப்பிங் வந்து அந்த மேல இருக்கிற டேஸ்ட் வந்து இட்ஸ் ஓவர் கம் தட். அப்போ அதை சாப்பிட்றப்ப யூ டோன்ட் ஃபீல் யூ ஆர் ஈட்டிங் மில்லட் பீஸா. ஓகே,
அந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம். அதில் தான் அந்த மாதிரி மக்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். எந்த ஒரு ரெசிபியாக இருக்கட்டும் நாங்கள் 30-40 டைம்ஸ் ட்ரையல் அடிப்போம். மெயினாக எங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது ப்ரௌனியும் பீஸா தான். பட் குக்கீஸ்லாம் கூட நாங்கள் நார்மலாக நானே அந்த குக்கரி கிளாஸில் கூட ராகி குக்கி எடுத்து பட்டர் போட்டு வெல்லம் துருவி போட்டு பிசைஞ்சு பட்டர் போட்டு ஃப்ளாட்டன் பண்ணி டிசைனுக்கு 4 கப் பண்ணிட்டோன்னா லைன்லேனா வந்துடும். அதெல்லாம் ஈஸியாக சொல்லி கொடுத்தாச்சு. இட் கான் வெல். பட் மற்ற குக்கீஸு அப்புறம் பசங்களுக்கு ரெட் வெல்வெட் குக்கீஸு டார்க் சாக்லேட் குக்கீஸ் அந்த மாதிரிலாம் நிறைய நாங்கள் வந்து R&D பண்ணி அந்த ஆக்சுவலி சக்திவேல்ட்டு இஸ் a வெரி குட் பேக்கர். ஸோ நாங்கள் 2 சேர்ந்து அந்த மாதிரி குக்கீஸே ப்ரீமியம் குக்கீஸ் தனியாக நார்மல் குக்கீஸ் தனியாக அப்படி ஒரு அரௌண்ட் 30-20-25 குக்கீஸ் வச்சுருக்கிறோம். அப்புறம் அப்படி சேவரிஸில் போனேன். குழந்தைங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கப்போ அவங்களுக்குலாம் கலர் கலராக பாயசம் கேட்பாங்க என்னோட ஓன் சில்ட்ரன்ஸு. அப்போ அந்த பாயசம் கான்செப்டை நான் வந்து என் முறுக்கில் கொண்டு வரக்கூடாதுன்னு யோசித்தேன் ஃபஸ்ட் டைம். முறுக்குனா நார்மலாக ஒயிட் கலரில் இருக்கும் இல்லையா, நான் ஒரு ப்ரௌனிஷ் எல்லோயிஷாக இருக்கும். நான் வந்து அதுலேயே வெஜிடபிள்ஸோட எக்ஸ்ட்ராக்டை போட்டு பண்ணேன். பட் அதுக்கெல்லாம் ப்ரிசர்வேட்டிவ்ன்றது இருக்கு இல்லையா, தண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நாங்கள் வந்து வெஜிடபிள் எக்ஸ்ட்ராக்டை போட்டு பிசைறோம். அவ்வளோதான். பீட்ரூட்டை அரைச்சி அந்த சாறு எடுத்து மாவு பிசைஞ்சிடும் பட்டர் போட்டு. சேம் தான் 4 அரிசினா 4 மில்லட்ஸ் வரகரிசி யூஸ் பண்ணால் 1 கப் உளுந்து. 4க்கு 1க்கு 1/4 பங்கு அந்த மாதிரி தான். அதில் பட்டர் போடுவோம். அப்புறம் பொரிக்கிறது வந்து நாங்கள் நார்மல் ஆயிலில் பொரிச்சிருந்தேன். அப்புறம் கஸ்டமர் சொன்னாங்க நல்லா இருக்குது மேடம், நீங்கள் நார்மலில் பண்ணுறீங்க, ரீஃபைண்ட் ஆயிலில் கட் பண்ணுங்கன்னா ரீஃபைண்ட் ஆயில் பண்ணிட்டு நான் கடலை எண்ணெயில் பண்ணேன் கோல்ட் ப்ரெஸ்ட்டு. அப்புறம் எனக்கு ஸ்டேக் ஆச்சு. ஐம் ஃப்ரம் திருநெல்வேலி. அங்கே ஒரு நான்வெஜ் கடையில் வந்து சிக்கன்லாம் கூட உங்களுக்கு தேங்காய் எண்ணெயில் பொரிப்பாங்க. அரோமா ரொம்ப நல்லா இருக்கும். ஈவன் கேர்லெஸ் பீப்புள் ஆல்சோ வில் டூ எவ்ரிதிங் இன் கோகனட் ஆயில். தென் ஐ தாட் ஒய் டோன்ட் வி டூ வித் கோகனட் ஆயில்னு செக்கு எண்ணெயிலேயே கோல்டு ப்ரெஸ் கோகனட் ஆயிலே பண்ணிட்டோம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு மில்லட் முறுக்கோடு சாப்பிட்டீங்கனாலே யூ மே ஃபீல் அப்படியே இந்த கோகனட் அரோமா வரும். இப்போவும் நாங்கள் ஆரம்பப்போ 800 1200, இப்போ 7000 rupees 6000 rupees அது கொப்பரி கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் we never compromise. அந்த முறுக்குக்காக அந்த தேங்காய் எண்ணெய் தான் வேணுங்களா, வெரி ஸ்டபனாக இருக்கிறேன். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா மார்க்கெட்டிங் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு மார்க்கெட்டிங் உங்கள் பிஸ்னஸ்க்கு எந்த அளவுக்கு கை கொடுத்துச்சுன்னா? மார்க்கெட்டிங் வந்து ஆப்வியஸ்லி நான் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து சேல்ஸில் தான் இருந்தார். ஸோ அவர் வந்து எனக்கு பேக் போன்மாக இருக்கிறனால அவர் ஹி வில் டேக் கேர் ஆஃப் த மார்க்கெட்டிங் அண்ட் ஃபைனான்சிங் எவ்ரிதிங். இப்போ வந்து இந்த ஒரு லாஸ்ட் 3-4 இயர்ஸாக அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் யூடியூப் பிளாகர்ஸ் அந்த மாதிரி அவங்கெல்லாம் உங்களை மாதிரி ஆட்கள் வர்றதுனால அது வந்து ரீச்சஸ் த பீப்புள் குயிக்லி. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ரெஸ்டாரண்ட் வந்து இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி 1 மாதம் ஆக போகுது. இதை வந்து எப்படி கொண்டு வந்தாலும் இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா 2-3 இன்ஃப்ளூயன்சர்ஸ் போட்டதை பார்த்து வந்தோம், இன்ஸ்டாவில் பார்த்து வந்தோம், ஈவன் அடையார் டைம்ஸில் ஆட் போட்டு கூட மக்களுக்கு வந்து ரீச் ஆகலை. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டிங் விட இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் மெயினாக இருக்குது. அதனால மார்க்கெட்டிங் இஸ் அஃப்கோர்ஸ் யூ ஷுட் டூ. மெயினாக அட்வர்டைஸிங் பண்ணுறதை விட நான் நினைக்கிறது வேர்ட் ஆஃப் மவுத். அந்த ஒரு வாட்டி ஒரு கஸ்டமர்ஸ் வந்தாங்கன்னா ஒரு வாட்டி வந்தால் அவங்க பை சான்ஸ் தே ஆர் கம்மிங். நெக்ஸ்ட் டைம் வந்தால் தே லைக் மை ப்ராடக்ட். 3rd டைம் அவங்க அதர் பீப்புளை கூப்பிட்டு வராங்கன்னா மை பிராண்ட் இஸ் கோயிங் டு டெவலப். ஸோ ஐ ஆம் வெரி ஹாப்பி. மணி சம்பாதிச்சனோ இல்லையோ பட் ஐ டெவலப்ட் அ பிராண்ட். கண்டிப்பா உங்க ஹஸ்பண்ட் பத்தி சொல்லியே ஆகணும். நீங்க சொல்லுங்க, அவர் எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவா? இனிஷியல் ஒரு 3 months தான் ஐ வாஸ் மேனேஜிங் மை கிச்சன். அதுக்கப்புறம் he quit the job and he was with me full and full. He is the backbone and behind my success. ஒரு பெண்ணுக்கும் பின்னால் ஆணுக்கு பின்னால் பெண் இருப்பாங்கிறதுலாம் எனக்கு பெண்ணுக்கு பின்னால் அவர் தான் இருக்கிறாரு. ஃபுல் பேக் போன்னாலே அவர் தான். ஏன்னா இனிஷியல்லையே அவர் வந்து இப்போ இல்லை, நான் மேரேஜ் ஆகி ஒரு 4 years 5 yearsலேயே நாங்கள் ஒரு கம்யூனிட்டியில் இருந்தோம். கம்யூனிட்டி கேட்டட் கம்யூனிட்டியில் இருக்கும்போது நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒன்று பண்ணுவோம். அப்போவே அவர் ஹி மோட்டிவேட்டட். நான் வந்து அப்போ ஏர்டெல்ல ஒரு ஜெனரல் மேனேஜர் இருந்தார். நான் ஜிஎம்மா இருக்கிறேன், நீ அந்த இட்லி பண்ணுற அப்படிலாம் கேட்டதில்லை. ஏன்னா பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பெப்சி கோலா கொக்கோ கோலா கம்பெனி அப்புறம் ரகிச்சா டவர்ஸ் அந்த மாதிரி உள்ளவங்கலாம் ஒருத்தவங்க பேக்கிங் பண்ணுவாங்க, ஒருத்தவங்க ஸ்ப்ரிங் ரோல் பண்ணுவாங்க. நான் வந்து சவுத் இந்தியன் பண்ணுவேன். யாரும் பசங்களுக்கு பர்த்டே வந்துச்சுன்னா நாங்கள் வெளியே வாங்க மாட்டோம். அப்போவே எங்களுக்கு அந்த ஒரு எதிர்ப்பு இருந்துச்சு. அப்போல்லாம் ஹஸ்பண்ட் வந்து நார்மலாக ஏன் நீ வந்து நான் இந்த போஸ்ட்டில் இருக்கிறேன், நீ கேட்ரிங் பண்ணுற அந்த மாதிரி கேட்டதில்லை. அங்கே லக்கிலி அந்த கேட்டட் கம்யூனிட்டியில் இருந்தவங்களும் எவ்ரி ஒன்று எல்லாமே நல்ல educated people also, their husbands also motivated. அதனால இந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கோ மோட்டிவேட்டட் பண்ணுறதுக்கோ எல்லாருக்கும் அவ்வளோவா ஈஸியாக வராது. பட் ஐ விஷ் எவ்ரி பீப்புள் எல்லாரோட பெண்மையும் எல்லா வீட்டில் இருக்கவங்க வந்து போற்றணும். அம்மாவாக இருக்கட்டும் அல்லது பையனாக இருக்கட்டும் கணவனாக இருக்கட்டும் அம்மாவை அல்லது ஒய்ஃபை மதிக்கணும். அவங்ககிட்ட இருக்க திறமையை வந்து வெளியே எப்படி கொண்டு வரதுன்னு யோசிக்கணும்.
அப்ப என்ன மாதிரி ஒரு ஆண்டர்பிரினர் கிடையாது, நிறைய பேர் வரலாம். நான் இப்ப இறுதியா வந்துட்டு நான் எல்லா இன்டர்வியூஸ்லயும் ஆண்டர்பிரினர் கிட்ட கேட்கிற ஒரு கேள்விதான், எந்த இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் அதுல ஒரு ஸ்ட்ரகிள்ன்றது கண்டிப்பா இருக்கும். இந்த இண்டஸ்ட்ரியில அப்படி என்ன நீங்க ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்றீங்க, அது இன்னும் நீங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ், அதை கஸ்டமர்ஸ் புரிஞ்சுக்கிட்டா எங்களை மாதிரியான ஆண்டர்பிரினர்ஸ்க்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா நீங்க எந்த ஸ்ட்ரகிளை சொல்லுங்க? சேம் திங் தான், அதே தான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து அந்த மில்லட் இல்லாமல் வேற வந்து தான் இன்னும் எங்கேயோ போயிருந்திருப்பேன். மில்லட்டுங்கிறதுனால அந்த மக்களுக்கு வந்து அந்த மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. இட்ஸ் எ மெடிசினல் கிரெயின், இது வந்து ஒரு உடம்பு சரியில்லாம தான் சாப்பிடணும், அல்லது டயபெட்டிக் இருக்கவங்க தான் சாப்பிடணும், அல்லது ஒபிசிட்டி இருந்தால் தான் சாப்பிடணும், குண்டா இருக்கவங்க தான் சாப்பிடணுங்கிற ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. அதை உடைச்சிட்டு எல்லா மக்களும் மில்லட் வந்து நம்ம மூதாதையர்கள் சாப்பிட்டது, சச் அ ஒண்டர்ஃபுல் கிரெயின், அதில் இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது, ஸோ உணவே மருந்து, அதை நோக்கி நம்ம போவோன்ட்டு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்து அவங்க என் கடைக்கு வரவழைக்கணும். அதுதான் என்னோட சேலஞ்ச் அண்ட் ஸ்ட்ரகிள். மற்றபடி லாபத்தில் போகுது நஷ்டத்தை போகுதுங்க பற்றி ஐ டோன்ட் மைண்ட். அது ஏன்னா ஃபுட் பிஸ்னஸ்ங்கிறப்போ உங்களுக்கு ஓவர் த நைட் யூ ஒன்ட் கெட் அ ஃப்ரூட். மினிமம் இட் வில் டேக் 10 years. இப்போ நாங்கள் 10 years ஆயிடுச்சு, ஸ்டில் வி ஆர் ஸ்ட்ரகிளிங் டு ரொட்டேட்டிங் எவ்ரி திங். இந்த மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ண எல்லாமே இட் டேக் அ டைம். பட் ஒரு மினிமம் 15 years கூட ஆகலாம் சக்ஸஸ் ஆகுறதுக்கு. ஸோ ஆண்டர்பிரினர் எந்த ஃபீல்டாக தான் சொல்ல ஒன்று, டோன்ட் லூஸ் யுவர் ஹோப். அஸ் லாங் அஸ் வாட் யூ ஆர் டூயிங்னோ அதில் நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்துருக்கீங்க, அதில் நீங்கள் நல்லா பண்ணுறீங்கன்னா யூ டூ ஆன் யுவர் வாட் யுவர் ஹார்ட் இஸ் டெல்லிங். ஸோ நீங்கள் சின்சியராக பண்ணீங்கன்னா நான் சொன்ன அதே தான், ஹார்ட் ஒர்க், சின்சியாரிட்டி அண்ட் நெவர் காம்ப்ரமைசிங். அப்படி பண்ணாலே யூ வில் பி ஒன் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர். வெற்றிங்கிறது வந்து தொட்டுவிடும் தூரம் தான், ஆனால் எங்கே இருக்குங்க தெரியாது. பர்டிகுலர் ஸ்பார்க் ஹஸ் டு கம், தென் யூ வில் பி another successful entrepreneur. I'm waiting for the spark. Okay, thank you so much ma'am. இந்த 3 branch இல்லாம நீங்க இன்னும் நிறைய branches open பண்ணணும், and உங்களோட 100வது branchesக்கு நாங்க வந்து உங்களை இன்டர்வியூ Thank you so much, so nice of you, and thank you so much. Thank you so much.